என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை நியூ சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெறித்தனமான 1v1 தம்பனேல் எப்படி மேக் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன தான் வெறித்தனமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணியே போட்டிருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு தம்பனேல் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ 100% ஃப்ளாப் தான். ஒரு லாங் வீடியோக்கு மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பனேல் தான். அப்படியேப்பட்ட தம்பனேலை நம்ம ஃபோன் மூலமாக எப்படி எடிட் பண்ண போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைல் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலை சிங்கிள் டச் கிளிக் பண்ணி ஒரு 𝗕𝗏𝗄𝗎 ஒன்று இருக்கும், அதை கொடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு கொடுத்துக்குங்க. டேரெக்டாக 𝗃𝗶𝗶𝗏 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் 3 புள்ளி இருக்கும், அதை கொடுத்து யூடியூப் தம்பனேல் கொடுத்துங்க. கொடுத்து ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கொடுத்து நான் ஃபைலில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கொடுத்துருப்பேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே கேரக்டர்ஸ் பிஎன்ஜி இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் வரையும் கொண்டு வந்துட்டேன். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 பிஎன்ஜி பேக் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிஎன்ஜி பிடிச்சிருக்கோ அதை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேமோ இல்லை நீங்கள் யார் கூட விளாட்றீங்களோ அவங்க நேமோ பார்த்தீங்க அப்படின்னா போட்டு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 𝗨 அந்த சைடு 𝗁𝗶𝗶𝗄 போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏற்ற சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பெருசாக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் ஃபைலில் இருக்குது. ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோக்கை கொடுத்து கரெக்டாக 14 இல்லைனா 15 சைஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோ கொடுத்து ரெண்டாவது இருக்கிற க்ளோவை கிளிக் பண்ணி மேலே இருக்க 27 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவும் நீங்கள் வைக்க வேண்டாம், நான் வைக்கிறத பார்த்து நீங்களும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலரில் கிரேடியன் கலரில் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஷேடோவில் போயிட்டு இந்த மஞ்சள் கலர் வச்சுருக்கிறதால நீங்கள் இன்னர் ஷேடோவிலையும் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வ்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் 6 கீழே -6 இது ரெண்டுத்தையும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 6 வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் க்ளோவிங் எஃபெக்ட் கரெக்டாக தெரியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து காப்பி கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காப்பி கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 𝗁𝗶𝗶𝗄 டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 𝗨 என்னென்னலாம் பண்ணோமோ பார்த்தீங்க அப்படின்னா அதுமாரி நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம கலர் ஆட் பண்ணி அந்த இன்னர் ஷேடோவில் போயிட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணுறது தான் நமக்கு இந்த வேலை. வேறு எதுவும் 𝗁𝗶𝗶𝗄 எந்த வேலையுமே இல்லை. அதுக்கப்புறம் 𝗁𝗶𝗶𝗄 எழுதி வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 𝗨 𝗁𝗶𝗶𝗄 கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்டில் இருக்கணும். அதுமாரி சொன்ன மாரி கலரை பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டு இன்னர் ஷேடோவில் போயிட்டு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபைல்லேயே விஎஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விசஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க. ஸோ அதாவது சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல அதாவது இந்த வி வந்து அந்த எல்லோ கலரில் இருக்க கோடுக்கும் எஸ் வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்க கோடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சைஸ் எல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோ கொடுத்து ஸ்ட்ரோக்கு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரோக்கு கொடுத்து டேரெக்டாக அதை பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா 𝗁𝗶𝗶𝗄 இப்போ நம்ம 𝗨 என்னென்ன பண்ணுமோ அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா 𝗁𝗶𝗶𝗄க்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நான் ஒரு ட்ரை பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சிருந்தா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ஸ்டெப்னு நான் சொல்லிடுறேன். டேரெக்டாக யூடியூப்பில் போய்ட்டு அவங்க சேனல் நேம் டைப் பண்ணிட்டு அவங்க லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. டேரெக்டாக பிக்சல் ஆப்பில் வந்து இதுமாரி நான் பண்ண மாரி பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தம்பனேல் மேக் பண்ணுற வீடியோவை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கலாம். பை காய்ஸ்.